டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மேனாள் ஆளுநர் பாஜகவுடைய மூத்த தலைவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். என்ன டாக்டர், ரேவடி கல்ச்சர் எல்லாம் எதிர்த்த கட்சி இதுக்கு ஃபயரோட போறீங்களா? இல்ல இல்ல, அதாவது நாங்க நெடுங்காலமாக மக்களுக்கு எது பலன் தருகிறது என்ற திட்டம், இப்ப கூட நான் மத்திய அரசின் நல்ல திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சென்று கொண்டுதான் வந்துட்டு இருக்கோம். அதனால இப்ப மீன்பிடி தடை காலத்துல 8,000 இருந்து 12,000 ஏற்கனவே பல மாநிலங்கள் அதிகமாகத்தான் இருக்கிறது. அதே மாதிரி எல்லா துறையை சார்ந்த பிரிவை சார்ந்த மக்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல அவங்க கொடுத்திருக்கிறது வரவேற்கத்தக்கது. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தீர்கள் என்றால் அவர்களோட ஆட்சியிலிருந்து முழுமையாக வெற்றி பெற முடியாது என்பதற்காக அவர்கள் சில உதவிகளை அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களை பொறுத்த மட்டும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நெடுங்காலமாக இப்ப கூட லாக்பதி சிஸ்டம் ஒண்ணு இருக்கு. இப்ப 2,000 ரூபாய் கொடுக்கறதோட லட்சாதிபதி அவங்க ஆக்குறதுக்காக அதிமுகவின் நல்ல திட்டங்களும் மத்திய அரசின் நல்ல திட்டங்களும் இணைந்து ஒரு டபுள் என்ஜின் கவர்மெண்டா மக்கள்கிட்ட போகும்போது அது மக்களுக்கு இன்னும் பலன் தரும் அப்படின்னு தான் எனது கருத்து. இது பீகார் மாடலா டாக்டர்? அங்க ஏதோ 10,000 போட்ட மாதிரி. அது பீகார் மாடல் இல்ல, இது ஜனநாயக மாடல்பா, மக்களுக்கான மாடல், அவ்வளவுதான். ஏன்னா திராவிட மாடல்னு சொல்லிட்டு மக்களை முற்றிலுமாக ஏமாற்றி விட்டு அமைச்சர்கள் மட்டுமே பெரிய பெரிய சம்பாதித்துக் கொண்டிருப்பதை மாறி எல்லா துறையை சார்ந்தவர்களுக்கும் எல்லா பிரிவை சார்ந்தவர்களுக்கும் கிடைப்பதற்காக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இது நல்ல நிதி நிர்வாகமா பாக்குறீங்களா? ஒரு நல்ல அரசியல் யுக்தியா கூட இருக்கலாம். மீன் பிடிக்க கத்து கொடுக்கணுமா, மீனை இப்படி கொடுக்கணுமாங்கிற ஒரு கேள்வி இயல்பா வருது. இல்ல, மீனை கொடுத்துட்டு அப்புறம் மீன் பிடிக்க கத்து கொடுக்கறதா. அதனால ஆரம்பத்துல குளம் வறண்டிடும் போலவே குளம் வறண்டிடும் போலவே ஏற்கனவே கடன் சுமை இவ்வளவு இருக்கு. நம்ம அள்ளி அள்ளி கொடுக்கும் போது தமிழ்நாட்டுடைய நிதி நிர்வாகத்துக்கு இல்ல, அது நிதி நிர்வாகத்தை அவங்க மேம்படுத்துவாங்க. நிதி நிர்வாகம் கடன் வாங்கி கொடுக்கறது இல்லாம ஏற்கனவே அந்த எடப்பாடியார் சொல்லியிருக்காரு, நாங்க நிதி மேலாண்மை வைத்து நிதி நிர்வாகத்தை எப்படி மேம்படுத்தி அதன் மூலம் கொடுக்கறோம் அப்படின்னு. அதனால அவங்க இவ்வளவு அவங்க அறிவிக்கும் போது அவர்களுக்கு அதோட எண்ணமும் அதோட முயற்சியும் நிச்சயமாக நிதியை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் நிச்சயமாக இருக்கு. இந்த சப்சிடிஸ், இந்த இலவசங்கள்லாம் டார்கெட்டடா இருப்பது அவசியம் நீங்க நினைக்கலையா? அனைத்து குடும்பங்களுக்கும் ஒரு முறை 10,000 அப்படிங்கிறார். என் குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் எதுக்கு அது அவசியம்? யாருக்கு தேவையோ அவங்கள டார்கெட் பண்ணி கொடுக்கக்கூடிய சப்சிடிஸும் இலவசம் தானே நல்ல இலவசம் அப்படிங்கிறது பொருளாதார நிபுணர்களுடைய பார்வை. ஆமா, இல்ல அவங்க இப்ப அறிவிச்சிருக்காங்க. அவங்க நடைமுறைப்படுத்தப்படும் பொழுது அவர்கள் எப்படி பயனாளிகளை அப்ப தேர்ந்தெடுத்து எப்படி அறிவிக்கிறார்கள். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆயுஷ்மான் கார்டுன்னு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் 70 வயசுக்கு மேல அறிவிச்சிருக்காரு. அது வருமான உச்ச வரம்பே கிடையாது. ஏன்னா வயதானவர்களுக்கு எல்லோருக்கும் அது தேவை. அதே சமயத்துல மற்ற திட்டங்கள் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் தான் அறிவிக்கிறாங்க. அதனால அதை நடைமுறைப்படுத்தும் பொழுது அது எந்த நிர்வாகத்தில் கொண்டு வருவாங்களோ அப்படி கொண்டு வருவாங்க. இன்னைக்கு இருக்கிற ஆட்சிக்கு வருவார்கள். நிதி நெருக்கடியில கடன் சுமையில மாசம் மன்னிக்கணும், ஒரு முறை 10,000 கொடுக்கறது இல்ல மாசம் 2,000 கொடுக்கறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய பட்ஜெட்டுக்கு பெரிய சவாலா இருக்காதா? நிச்சயமா சவாலா தான் இருக்கும். அதனால்தான் சொல்றேன், ஏன்னா ஆட்சிக்கு வந்த பின்பு எந்தெந்த அளவிற்கு நிதி நிர்வாகத்தை மேம்படுத்துவது, வருமானத்தை மேம்படுத்துவது, அதன் மூலம் எப்படி மக்களுக்கு இந்த உதவி தொகையெல்லாம் கொடுக்க முடியும் என்று, ஏன்னா ஏற்கனவே ஆட்சியில இருந்தவங்க தானே, அதற்கான முற்றிலுமான ஒரு வழிமுறைகளை அவர்கள் மேற்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. சுப்ரீம் கோர்ட் கேட்ட கேள்வி பொருத்தமா படலையா? கடந்த வார இறுதியில சுப்ரீம் கோர்ட் கேட்ட கேள்வி இப்படி எல்லாம் என்ன கல்ச்சர் இது நல்லதா? அதாவது இன்னொரு கட்சி வெறும் இத மாதிரி திட்டங்களையே அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது போட்டியில ஜனநாயகத்துல போட்டியில இருக்கிற நேரத்துல நிச்சயமாக எல்லா துறைகளையும் உடனடி நிவாரணம் கொடுக்க வேண்டிய, உடனடி உதவி கொடுக்க வேண்டிய நிலைதான் இன்னைக்கு அரசியல்ல இருக்கு என்பதை நாம் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும். இல்ல, இந்த போட்டி நல்லதா? இப்ப திமுக 20,000 அறிவிக்கிறாங்கன்னா பதிலுக்கு அதிமுக போட்டி போடும். அது போட்டியில பாதிப்பு தமிழ்நாட்டு பொருளாதாரத்துக்கு இல்லையா? இல்ல, அதுதான் தமிழ்நாடு மக்களுக்கு பொருளாதாரத்தில் அவர்களை மேம்படுத்துவதற்காக விஞ்ஞான ரீதியாக, அரசியல் ரீதியாக, அறிவியல் பூர்வமாக அவர்கள் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும், மேற்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இப்போ வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு இந்த எக்ஸ்சேஞ்சில் பதிவு செய்திருக்கிறவங்களுக்கு மாதம் 2,000 ரூபாய் அப்படின்னு அறிவிக்கிறார். அது நல்லதா பாக்குறீங்களா? இல்ல, அவங்க வேலை செய்து இங்க மட்டும் இல்ல, ஆந்திர பிரதேசத்திலயும் இருக்கு, தெலுங்கானாலையும் இருக்கு. அதனால அது வரைக்கும் லாயர்ஸ்க்கே அங்க கொடுக்குறாங்க, வழக்கறிஞர்களுக்கு கொடுக்குறாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு பிராக்டிஸ் பிக்கப் பண்ற வரைக்கும் அப்படின்னு ஒரு திட்டமே ஆந்திரால இருக்கு. அதனால அவங்களுக்கு ஒரு
வேலை கிடைக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்துட்டு வேலை கிடைத்த பின்பு அது மற்றவர்களுக்கு மாற்றி கொடுப்பாங்க. நியூவான்ஸ்டா பார்த்தா டாக்டர், இப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு செய்தவங்க ஒரு 63 லட்சம் 2023 கணக்கு, அதுக்கு முன்னாடி கூடுதலாவே இருந்திருக்கிறாங்க. ஆனா இவங்க அனைவரும் வேலை வாய்ப்பு இல்லாதவங்க இல்ல, அரசு வேலையை நோக்குறவங்க. சோ எதிர்பார்த்து இருப்பாங்க. இல்ல அதுல அவங்க பாகுபாடு பார்த்துக் கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். நிர்வாகம் ரீதியாக யாரெல்லாம் பிரைவேட்ல வேலை செய்யறாங்களா இல்லையா, தேவையா இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இதை நீங்க வரவேற்கிறீங்க இந்த அறிவிப்புகளை எல்லாம்? இல்ல, மக்களுக்கு எந்த அறிவிப்பு வந்தாலும் அதை வரவேற்கத்தான் செய்யணும். நிச்சயமா மக்கள் பலனடைவார்கள். அது நிதி நிர்வாகத்தையும் ஏற்கனவே ஆட்சியில இருந்தவர்கள் அந்த நிதி நிர்வாகத்தை மேம்படுத்தி தமிழக மக்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் அதை தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.